இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை ஆதரவு வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதத்திலே பகலில் நோன்பிருந்து குர்ஆன் திலாவத்துகள் செய்து இரவு தராவீஹ் தொழுகுவதற்காக பல்வேறு இடங்களிலிருந்து வருகை தந்து முழுமையான முறையில் தராவீகை குர்ஆன் வசனங்களை கேட்டு தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், மாணவர்கள், மாணவிகள், நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. நேற்றைய முன்தினம் சாலிஹான பெண் யார்? அல்லாஹு தஆலா ஒரு ஆணை இப்படி துவா செய்ய சொல்லி இருக்கிறான், எனக்கு கண்குளிர்ச்சியான மனைவியை தா, கண்குளிர்ச்சியான சந்ததியை தா என்று அல்லாஹ் நல்லடியார்கள் துவா செய்வதாக குர்ஆனில் சொல்லி இருக்கிறான் என்று நாம் பார்த்தோம். ஒரு பெண் கணவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமை என்ன என்பதை குறித்தெல்லாம் நபி அவர்கள் எப்படியெல்லாம் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்று பார்த்தோம். அந்த வகையில் அதனுடைய தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சொந்தக்கார பெண் ஒருத்தவங்க வந்தாங்க. ஒரு ரிலேஷனான ஒரு பெண் வந்துவிட்டு அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிவிட்டு திரும்பி செல்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பார்த்து கேட்டார்கள், உங்களுக்கு கணவன் இருக்கிறாரா என்று கேட்டார்கள். உடனே அந்த பெண் சொன்னார்கள், ஆம், எனக்கு கணவர் இருக்கிறார் என்று சொன்னார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணிடத்தில் கேட்டார்கள், உன் கணவர் விஷயத்தில் நீ எப்படி இருக்கிறாய், எந்த நிலைமையில இருக்கிறாய், அவருக்கு செய்ய வேண்டிய கடமை விஷயத்திலே நீ எப்படி இருக்கிறாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். உடனே அந்த பெண் சொன்னார்கள், என்னால் முடிந்த அளவுக்கு எந்த ஹக்கையும் குறை வைப்பதில்லை, என்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் என்னால் முடிந்த அளவுக்கு எதையும் நான் குறை வைப்பதில்லை என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள், ஃபந்துரி ஐன அன்தி மின்ஹு, உன் கணவனுடைய விஷயத்திலே நீ எந்த அளவுக்கு கடமையை நிறைவேற்றுபவராக இருக்கிறாய் என்பதை நீ சிந்தித்து பார் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னமா ஹுவ ஜன்னத்துக வ நாருக், உன் கணவர் தான் உன்னுடைய சொர்க்கமும் உன்னுடைய நரகமும் என்றார்கள். நீ சொர்க்கத்திற்கு செல்வதற்கும் நரகத்திற்கு செல்வதற்கும் உனக்கு தீர்மானிக்கக்கூடிய உன்னுடைய கணவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு உபதேசம் செய்த ஹதீஸை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு பெண்ணுடைய சொர்க்கமும் நரகமும் கணவர் தான், கணவரினுடைய தீர்மானத்தில் தான், கணவனுடைய பொருத்தத்தில் தான் அந்த பெண்ணுடைய சொர்க்கமும் நரகமும் தீர்மானிக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹதீஸ்ல இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அலா உக்பிருக்கும் பி நிசாயிக்கும் மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசியான பெண்களை உங்களுக்கு அறிவிக்க வேண்டாமா என்று சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள். சொர்க்கவாசியான பெண்களை உங்களுக்கு அறிவிக்க வேண்டாமா என்று கேட்டபோது சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் அறிவித்து கொடுங்கள். சொர்க்கவாசியான பெண்கள் யார் என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகமான குழந்தை பெற்றெடுக்க கூடியவள். முதல் விஷயம் என்ன சொன்னாங்க? அந்த பெண் அதிகமான குழந்தையை பெற்றெடுக்க கூடியவள், அதிகமாக நேசிக்க கூடியவள். அவளுக்கு கோபம் ஏற்பட்டாலோ தீங்கு இழைக்கப்பட்டாலோ அவருடைய கணவன் கோபித்து கொண்டாலோ இவ கோபித்துக்க மாட்டா, இவ சண்டைக்கு நிற்க மாட்டா. என்ன செய்வா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி கணவரை நெருங்கி அவள் சொல்வாளாம், இதோ என் கைகளை உங்கள் கைகளோடு கோர்த்து கொண்டேன். அப்படி கை அப்படி என்ன செய்யறது, ஒரு ஃபீலிங்கோட ஒரு ரொமான்ஸோட என்ன செய்யறது, அந்த பெண் தன்னுடைய கணவர் கோபமா இருக்கிறாரு, தான் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறாங்க, இருந்தாலும் கூட என்னதான் இருந்தாலும் என் கணவராச்சே, என்னதான் இருந்தாலும் என்னை கட்டின புருஷனாச்சே என்று அன்போடு தன்னுடைய கையை அந்த கணவரின் கையோடு கோர்த்து கொண்டு, உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன்,
என்ன சொல்லுவா அந்த பெண்ணு, அந்த சொர்க்கவாசியான பெண் என்ன சொல்வா? கணவரே, உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன், நீங்கள் என்னை பொருந்திக் கொள்ளும் வரை தூக்கத்தால் என் கண்களுக்கு மை தீட்ட மாட்டேன் என்று அந்த பெண் சொல்லுமா. என்ன சொல்லுவாங்க? இவங்க தான் யாரு? சொர்க்கவாசியான பெண் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒத்தைக்கு ஒத்த நிக்கிறது அல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யறதில்ல, நீ நல்லா ஃபைட் பண்ணுவியா, நான் நல்லா ஃபைட் பண்ணுவேனா, நீ அடிப்பையா, நான் அடிப்பனா என்று நிற்பவள் அல்ல. கணவன் கோபித்து கொண்டாலும், கணவன் மூலமாக அவள் தீங்கிழைக்கப்பட்டாலும் கூட தான் அட்ஜஸ்ட் பண்ணி இறங்கி கணவனை பொருந்தி கொள்கிற அளவுக்கு தன்னை அமைத்துக் கொள்ளக்கூடியவர் சொர்க்கவாசியான பெண் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹைருன் நிசாய், பெண்களிலே சிறந்த பெண் யார் தெரியுமா? பெண்களிலே சிறந்த பெண் யார் தெரியுமா? கணவர் பார்த்தாலே கணவரை சந்தோஷப்படுத்தி விடுவார். கணவர் அந்த பெண்ணை பார்த்தாலே அந்த பெண்ணின் மூலமாக கணவர் சந்தோஷப்படுத்தப்படுவார். அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வதுதிஉஹு இதா அமர, கணவன் எந்த கட்டளை இட்டாலும் அதற்கு வழிபட்டு நடப்பார், மாறு செய்ய மாட்டார். அடுத்து சொன்னாங்க, கணவருடைய விஷயத்திலோ, கணவருடைய செல்வத்தின் விஷயத்திலோ கணவர் வெறுக்கத்தக்க எந்த மாறும் செய்ய மாட்டார். இந்த பெண்கள் தான் சிறந்த பெண் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ பார்த்தாலே ஒரு சந்தோஷம், பார்த்தாலே மகிழ்ச்சி, பார்த்தாலே என்னது, ஒரு விதமான ஒரு சந்தோஷம், அல்லாஹ் எனக்கு கொடுத்த மனைவி அல்லவா என்று இன்னைக்கு பார்த்தாலே சந்தோஷப்படுற மாதிரியா இருக்கிறது என்று நினைக்கிற அளவுக்கு மாறி போய்விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 பேருடைய தொழுகை இருக்குல்ல, அவங்க தொழுகக்கூடிய தொழுகை அவங்க தலைக்கு மேல உயர்த்தப்படாது, அல்லாஹ்விடத்திலே தலைக்கு மேல உயர்த்தப்படாது, அதாவது அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுல ஒருத்தர் யாருன்னா, இம்ரஅத்துன் அஸத் ஜௌஜஹா ஹத்தா தர்ஜியா, ஒரு பெண், ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு மாறு செய்கிறார், திரும்பி கணவர் பொருந்திக் கொள்ளும் வரை அந்த பெண் தொழுகின்ற தொழுகை கூட அது தலைக்கு மேலே உயர்த்தப்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த அளவுக்கு பாருங்க, சஹாபாக்கள் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு பெண் வர்றாங்க ரசூலுல்லாஹ்வை சந்திக்க, ஒரு பெண் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வர்றாங்க, சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும்னு சலாம் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, நான் ஒரு ஆள் மட்டும் இல்ல, பின்னாடி ஒரு பெரிய பெண்கள் கூட்டமே இருக்கு, அவங்களுக்கு பதிலா உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு நான் வந்திருக்கேன் யா ரசூலல்லாஹ், சொல்லுங்கம்மா என்ன விஷயம். உடனே அந்த பெண் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹு ரப்புர் ரிஜாலி வ ரப்புன் நிசா, நம்மை படைத்த அல்லாஹ் அவன் ஆண்களுக்கும் அவன் தான் இறைவன், பெண்களுக்கும் அவன் தான் இறைவன், அப்படித்தானே? ஆமா. யா ரசூலல்லாஹ், வ ஆதமு அபுர் ரிஜால் வ அபுன் நிசா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அனைத்து ஆண்களுக்கும் அவங்க தான் தந்தை, அனைத்து பெண்களுக்கும் அவங்க தான் தந்தை, அப்படிதானே? ஆமா. யா ரசூலல்லாஹ், நீங்க ஆண்களுக்கும் நபியா அனுப்பப்பட்டிருக்கீங்க, பெண்களுக்கும் நபியா அனுப்பப்பட்டிருக்கீங்க, அப்படித்தானே? ஆமா. யா ரசூலல்லாஹ், இந்த ஆண்கள் மட்டும் அல்லாஹ்வுடைய பாதையில போய் போர் செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போய் போர் செய்யறாங்க, அதுல கொல்லவும் பட்டுறாங்க. கொல்லப்பட்ட அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்கள் மரணிக்கவில்லை, அல்லாஹ் அவர்களுக்கு ரிஸ்க் தருவதாக சொல்கின்றான். எங்களுக்கு போருக்கு செல்றதுக்கு பாக்கியம் இல்லை, எங்களால போர்ல போய் எங்களால ஷஹீத் ஆகக்கூடிய பாக்கியம் யாரு பாருங்க, பெண்கள். எதுக்கு? போர்ல போய் ஆண்கள் மாதிரி நாங்களும் உயிரை கொடுத்து ஷஹீத் ஆகுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு இல்லைன்னு வருத்தப்படுறாங்க. ஆனா எங்க நிலைமை என்ன தெரியுமா யா ரசூலல்லாஹ், நாங்க எப்போ பார்த்தாலும் ஆண்களுக்கு ஹிதுமத் செய்கிறோம், அவங்க எப்போ வருவாங்கன்னு உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், இதுதான் எங்க வேலை, எங்களுக்கு இப்படிலாம் ஒரு அந்தஸ்தெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதா என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ரனி அன் நிசா அன்னி அஸ்ஸலாம், அக்ரனி அன் நிசா அன்னி ஸலாம், அங்க இருக்கக்கூடிய மீதம் இருக்கிற பெண்களுக்கு என் சலாத்தை எத்தி வையுங்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்ன தாஅத ஸௌஜி தஅதிலு மா ஹுனாக், ஒரு ஆண் அல்லாஹ்வுடைய பாதையிலே போய் போர் செய்து தன் உயிரை கொடுக்கிற அந்த நன்மை ஒரு கணவனுக்கு மனைவி வழிபடுவதில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையில போய் போர் செஞ்சு அவன் ஷஹீதாகி உயிரை கொடுக்கிற இந்த நன்மையை, இந்த கூலியை அல்லாஹ் எதுல வச்சிருக்கிறானா, ஒரு பெண் தன் கணவருக்கு வழிபடுவதிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆனா என்ன கொடுமை, வ கலீலும் மின்குன்ன தஃபாலும், உங்களில் மிக குறைவானவர் தான் அதை செய்கிறீர்கள்.
கணவனுக்கு வழிபடுகிறீர்கள், அதிகமான பேர் மாறுதான் செய்கிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த அளவுக்கு பாருங்க கணவருடைய விஷயம். ஒரு ஹதீஸ்ல இப்படியே வருது, இதா தஅர் ரஜுலு இம்ரஅத்துஹு இலா ஃபிராஷிஹி, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை விரிப்புக்கு அழைத்து அந்த மனைவி மறுத்து விட்டால் காலை சுபுகு வரைக்கும் மலக்குமார்கள் அந்த பெண்ணை சபித்துக் கொண்டே இருப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கணவன் ஊர்ல இருக்கிறாரு, கணவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு மனைவி நஃபீலான நோன்பு வைப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. மார்க்கத்தில் ஒரு கணவன் ஊர்ல இருக்கிறாரு, ஊருக்கு வந்திருக்கிறாரு, இபாதத் செய்யணும், நஃபீலான நோன்பு வைக்கணும்னு ஆசைப்பட்டா கூட கணவருடைய அனுமதி வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ இப்படியெல்லாம் ஹதீஸுகளிலே நாம் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, நான் மேராஜின் போது நரகம் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. நரகம் எடுத்து காட்டப்பட்டால் நரகத்தில் அதிகமாக இருந்தவர்கள் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருந்தார்கள். பெண்கள் தான் நரகத்தில் அதிகமாக இருந்தாங்க, நரகவாசிகளா. உடனே கேட்டாங்க, யாரும் சொல்ல ஏன் பெண்கள் அதிகமாக இருந்தாங்க நரகத்தில்? ஆண்கள் நரகத்தில் இருக்கிறத விட பெண்கள் அதிகமாக நரகத்தில் இருந்தாங்க, ஏன்? உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 காரணம் சொன்னாங்க. இந்த பெண்கள் என்ன செய்வாங்கன்னா துக்ஸிர்ன லான, சாபத்தை அதிகப்படுத்துவாங்க. வாயை திறந்தாலே சாபம் தான். கலச்சர போறவன், அதுல போறவன், இதுல போறவன், இப்படி இதுல போறவன், இப்படி என்ன செய்யுது, இந்த பெண்கள் அதிகம் சபிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் அதிகம் நரகத்திலே இருக்கிறார்கள். 2வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வதக்ஃபுருல் அஷீர, கணவனுடைய அந்த உபகாரத்தை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கணவன் என்னதான் செஞ்சாலும் ஒண்ணுமே செய்யல, என்ன பண்றாரு அவரு? ஒன்னும் வாங்கி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டார். எதை செய்தாலும் கணவனுடைய உபகாரத்தை மறுக்கக்கூடிய நன்றி இல்லாதவர்களாக இந்த பெண்கள் இருப்பதால், இந்த 2 காரணத்தால் நரகத்தில் அதிகமாக பெண்கள் இருப்பதை நான் காட்டப்பட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை பார்க்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படியெல்லாம் ஹிதுமத் செஞ்சாங்க. ஹஜ்ஜுக்கு கலந்து ரசூலுல்லாவோட அவங்களும் ஹஜ்ஜுக்கு போவாங்க. ஹஜ்ஜுக்கு போகும்போது ரசூலுல்லாவுக்கு எல்லா பணிவிடையும் ஆயிஷா நாயகி தான் செய்வாங்க. எஹ்ராம் அணிவதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நறுமணம் பூசி விடுவாங்க. எஹ்ராம் கலைந்து கடமையான தவாஃப் ஆரம்பிக்கும் முன்னாடி நறுமணம் பூசி விடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு எந்த நறுமணம் நல்லா இருக்குன்றதை இவங்க செலக்ட் பண்ணி பூசி விடுவாங்க. ரசூலுல்லாஹ் ஏத்திகாஃப் இருக்கும் போது கூட, ஏத்திகாஃபின் போது வீட்டிற்கு வர முடியாது. இருந்தாலும் ரசூலுல்லாஹ் அவங்களுடைய பக்கத்துல வீடு, பள்ளிவாசல், அவங்க வீடு பக்கத்துல, ரசூலுல்லாஹ் தங்களுடைய தலையை காட்டுவார்கள், ஆயிஷா நாயகி தலையை சீவி விடுவார்கள் என்றெல்லாம் நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஆயிஷா நாயகி சொன்னாங்க, பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமையின் முக்கியத்துவத்தை தெரிந்து கொண்டால் உங்கள் கணவரின் பாதத்தில் படிந்துள்ள தூசியை உங்கள் கன்னத்தாலே துடைத்து நீங்கள் சுத்தம் செய்வீர்கள் என்று ஆயிஷா நாயகி சொன்னார்கள் என்றால் எந்த அளவுக்கு பாருங்க. இன்னைக்கு அப்படியே அதுக்கு மாற்றமா இருக்குது. நீ உன் வேலையை நீ செய், என் வேலையை நான் செய், உன் துணியை நீ துவைச்சுக்கோ, என் துணியை நான் துவைச்சுக்கிறேன், எந்த இதுவும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாதுன்ற மாதிரி இன்னைக்கு மாறி போகி விட்டது. ஒருவருக்கு ஒருவர் மார்க்க விஷயத்துல ஹெல்ப்பா இருக்கணும். 2 பேரும் சேர்ந்து சினிமா தியேட்டருக்கு போகக்கூடாது, 2 பேரும் சேர்ந்து மார்க்கத்துக்கு முரணான விஷயத்தை பார்க்கக்கூடாது, லேட்டஸ்டான படத்தை சிடியில போட்டு 2 பேரும் உட்காந்து ரசிச்சு பார்க்கக்கூடாது. மார்க்க விஷயத்திலே ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்க வேண்டும். இதுல அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கு. அந்த வீட்டில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு ரஜுலன், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இரக்கம் காட்டுவானாக, அருள் செய்வானாக. அந்த மனிதர் யார்? இரவிலே எந்திரிக்கிறார், அவர் தொழுகிறார், தொழுது விட்டு தன் மனைவியை எழுப்புகிறார். மனைவியே, பாசமான மனைவியே, செல்லமா எழுப்பி விடுறார். செல்லமா எழுப்பி விட்டு என்ன செய்யறாரு? நான் தொழுதுட்டேன், நீயும் தொழுகுமா அப்படின்றார். ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றாங்க, இப்படி எழுப்பி விட்டு அந்த பெண் மறுத்தால் தண்ணியை முகத்திலே தெளிக்கட்டும்ன்றாங்க. அப்படி தண்ணி தெளித்து எழுப்பி விடுகிற ஆணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாகன்றாங்க. சொல்லிட்டு அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு ரஹ்மத் செய்வானாக. எப்படிப்பட்ட பெண்? எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, இரவு எந்திரித்து தொழுகிறார்,
தொழுதுவிட்டு தன்னுடைய கணவரை எழுப்பி விடுகிறார். எழுப்பிவிட மறுத்து அந்த கணவன் எந்திரிப்பதற்கு மறுத்தால் லேசான முறையில் தண்ணி தெளித்து அவள் எழுப்பி விட்டால் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்போ தண்ணி தெளிச்சு விட்டா அடி விழுந்துரும், மரண அடி விழுந்துரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு 10 விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். பெரியார்கள் சொல்றாங்க, உன் கணவரிடம் போதும் என்ற தன்மையுடன் நீ பழகிக்கொள். போதும் என்ற தன்மைதான் மனதிற்கு அமைதி. போதும் எங்க போதுங்க, நீங்க வாங்கி கொடுத்தது போதுங்க, இதுவே ரொம்ப பெரிய விஷயங்க அப்படின்ற மனப்பான்மையோடு ஒரு மனைவி நடந்துக்கணும். பத்தாது, இன்னும் பத்தாது, அந்த வீட்டில் இந்த சேலை, இந்த வீட்டில் 2000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, அந்த வீட்டில் 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க, இந்த மிஷின் இருக்குண்டு போதும் என்ற மனம் இல்லாமல் போனால் குடும்பம் நரகமாகிவிடும். 2வது சொன்னாங்க, அவருடைய சொல்லை செவிதாழ்த்து கேட்டு கட்டுப்பட்டு நடந்து கொள், அதில் தான் அல்லாஹ்வுடைய திரு பொருத்தம் இருக்கிறது. 3வது சொன்னாங்க, உன் கணவரின் மூக்கு எதை நுகர்கிறது என்பதை தெரிந்து கொள். நல்ல நறுமணத்தை தவிர வேற எதையும் அவர் உன்னிடம் நுகர்ந்து விட வேண்டாம். பங்கர மாதிரி இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் குளிக்கிறதே கிடையாது, நீட்டா இருக்கிறது கிடையாது, நீட்டா ட்ரெஸ் பண்றதே கிடையாது. கணவர் பார்த்தா எங்கேயோ பேய் மாதிரி அப்படி இருக்கக்கூடாதுன்றாங்க. அல்லாஹ் அப்படி இருக்கக்கூடாதுன்றாங்க. அடுத்து 4வது சொல்றாங்க, உன் கணவரின் கண் எதை பார்க்கிறது என்பதை கவனித்துக்கொள். அருவருப்பான எதையும் உன்னிடத்தில் அவர் பார்த்து விட வேண்டாம். சுர்மா இட்டுக்கொள், அது கண்களுக்கு கவர்ச்சி தரும். குளிர்ந்து சுத்தமாக இருந்து நறுமணங்களிலே பூசிக்கொள் என்று சொல்கிறார்கள். அடுத்து 5வது சொல்றாங்க, கணவர் உணவு உண்ணுகின்ற நேரங்களை நன்கு அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு ரெடியா வச்சிருக்கணும். பசி இருக்குது, பசி வந்துருச்சுன்னா வெறி ஆயிடுவாங்க. நீ கரெக்டா சாப்பாடு செஞ்சு அந்த சமையல் மூலமாக கணவரை கவர் பண்ணுன்றாங்க. 6வது சொல்றாங்க, அவர் தூங்குகிற போது அமைதி காத்துக்கொள். தூக்கத்தை கெடுப்பது எரிச்சலை உண்டாக்கக்கூடிய செயல். 7வது சொல்றாங்க, அவருடைய உறவினர் மற்றும் குடும்பத்தினரை பேணிக்கொள். கணவருடைய கூட பிறந்தவங்க, அவங்க அம்மா, அவங்க அத்தா, எனக்கு எங்க கணவர் மட்டும் போதும், அவங்க அம்மாலாம் வேணாம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. மாமியான்றவங்க வயசானவங்க ஏதாவது ஒன்று முணுமுணுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க, ஏதாவது ஒன்று குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க காலத்துக்கு இருந்து குறை சொல்ல போறதில்ல. அது நல்லதா இருந்துச்சுன்னா எடுத்துக்கணும், அது சாத்தியம் இல்லாதது, நமக்கு பிடித்தமானது இல்லை, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறணும். அது எப்படி உங்க அம்மா சொல்லலாம், அது எப்படி சொல்லலான்னு நம்ம வரிஞ்சு கட்டிக்கிட்டு நின்றோம் அப்படின்னா என் குடும்பமே நரகமாகி போயிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து 8வது சொல்றாங்க, கணவரின் செல்வத்தை பாதுகாத்துக்கொள். அதன் மூலம்தான் குடும்பத்தை அழகிய முறையிலே சீர்படுத்த முடியும். 9வது சொல்றாங்க, கணவரின் ரகசியத்தை பகிரங்கப்படுத்தாது. அவர்கிட்ட குறைகள் இருக்கலாம், குறை இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது. என் கணவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் அப்படி இப்படின்னு மற்ற பெண்கள்கிட்ட போய் சொல்லாத, அது வஞ்சகத்திற்கு ஆளாக நேரிடும். 10வது சொல்றாங்க, அவருடைய கட்டளைக்கு மாறு செய்யாதே, அதனால் அவரை கோபமூட்டியவளாக நீ ஆகிவிடுவாய். என் அருமை மகளே, கணவன் துயரத்தில் இருக்கிற போது நீ மகிழ்ந்திருப்பதை தவிர்த்து கொள், இது ஒழுக்க குறைவாகும். அவர் மகிழ்ச்சியுடன் இருக்கிற போது நீ கவலையில் இருப்பதை தவிர்த்து கொள், இது இருவரின் மகிழ்ச்சியை கெடுப்பதாகும். எந்த அளவிற்கு கணவரை கண்ணியப்படுத்தி மதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மதித்து வாழ்ந்து கொள், அதுவே அளவிற்கு உன்னை கண்ணியப்படுத்துவார் அவர். எந்த அளவுக்கு அவருக்கு கீழ்ப்படிந்தவளாகவும் கட்டுப்படுவளாகவும் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒற்றுமையுடன் வாழ்ந்து கொள், அவர் உன்னை விட்டு பிரிய மாட்டார், உன்னுடன் வாழ்வதையே சேர்ந்திருப்பதையும் விரும்புவாள். என் அருமை மகளே, நீ விரும்பியதை உன் கணவரிடம் அடைய வேண்டும் என்றால் உன் விருப்பத்தை விட அவர் விருப்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடு. உன் மகிழ்ச்சியை விட அவர் மகிழ்ச்சிக்கு அதிக முன்னுரிமை கொடு. அது உனக்கு விருப்பமாக வெறுப்பாகவோ இருந்தாலும் சரியே என்று பெரியார்கள் அழகான தத்துவங்களை வழிகாட்டுகிறார்கள். எனவே நாம் நம்ம குடும்பங்கள்ல தலாக்குகள் நிகழக்கூடாது, குலூக்கள் நிகழக்கூடாது. குடும்பம் அது அப்படியே ஒரு மன நிம்மதியான ஒரு சொர்க்கமாக இருக்கணும். எல்லாரும் என்ன செய்யணும், கணவன் மனைவியினுடைய பிரியம் நாளுக்கு நாள் பிரியம் கூட வேண்டுமே ஒழிய வெறுப்புகள் கூடிவிடக்கூடாது. அல்லாஹு தாலா மார்க்கம் எந்த வழிகாட்டுதலிலே கணவன் மனைவி வாழச் சொன்னதோ அப்படி ஒற்றுமையோடு பாசத்தோடு பிணைப்போடு மார்க்கம் காட்டி கொடுத்த வழியிலே வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா எல்லா குடும்பங்களிலும் தந்தருள் புரிவானாக. விவாகரத்து ஏற்படுவதும் குலூகள் ஏற்படுவதை விட்டு அல்லாஹ் இந்த குடும்பங்களை அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின்
وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களை மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள், சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களின் காரணமாக மோசமான நோய்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களின் காரணமாக பலா முசீபத்துகளை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் சரியான ஜோடுகள் அமையாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிஹான ஜோடுகளை அமைத்து தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிஹான குழந்தை பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் பிரசவித்திருந்தால் அவர்களுக்கு சுக பிரசவத்தை நல்ல முறையில் பிரசவமாகக்கூடிய பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், ஆண் குழந்தை உள்ளவர்களுக்கு பெண் குழந்தையும், பெண் குழந்தை உள்ளவர்களுக்கு ஆண் குழந்தையை நசீபாக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களின் பொருளாதார நெருக்கடியிலே யா அல்லாஹ் அதை விட்டு நீ காப்பாற்றிட ரஹ்மானே. யா அல்லாஹ், பொருளாதார நெருக்கடிகளை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், கடன் தொல்லையை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. வட்டி போன்றவைகளை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரியத்தை அதிகப்படுத்திட ரஹ்மானே. மாமியால் மருமகளுக்கு மத்தியில் சரியான புரிதலை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே. மௌத்தான பிறகும் எங்களுக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே. போதை பழக்கங்களை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. காதல் போன்ற வழிகேடுகளை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், முஸ்லிம்கள் எங்கெல்லாம் அடிக்கப்படுகிறாங்க பாதுகாப்பை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், மக்கள் கொல்லப்படுகிற போர்களை நிறுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், ஈராக்கிலே ஒரு ஸ்கூல் மீது குண்டு பாயப்பட்டு நூற்றுக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ், குழந்தைகள் மனிதர்கள் கொல்லப்படுகிற போரை நிறுத்த செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், முஸ்லிம்களுக்கு வெற்றியை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், விலைவாசியை கட்டுப்படுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், இஸ்லாமியர்களுக்கு சாதகமான நல்ல ஆட்சியை தந்திட ரஹ்மானே. ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ எல்லா ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தந்திட ரஹ்மானே. கடைசி நேரத்தில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு ரூஹ் பிரிகிற நசீபை தந்திட ரஹ்மானே. இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் நல்லடியார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள் ரஹ்மானே. யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா வஸ்பஹ் லனா மா மதா யா வாசிஅல் கரம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா அலா கைர் ஹல்கிஹி ஸையதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஹ்லி பைத்தி வ அஹ்லி தஆத்திக அஜ்மாயின். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.